திரு மதிவாணன், முத்தமிழ் முருகன் மாநாடு என்ன சொல்கிறது? இல்லை, எந்த ஒரு விஷயமும் காலம்தான் முடிவு பண்ணும். ஏன் இன்னைக்கு இது நடத்த வேண்டிய அவசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல புரட்சியாளராக முருகரை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம கதை பார்த்துருப்போம்ல, ஒரு போட்டி வைக்கிறாங்க, போட்டியோட முடிவில் பழம் கிடைக்கணும். ஆனால் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அங்கேயே புரட்சி பண்ணி தனியாக ஒரு நிலத்தை உருவாக்குனாருன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு புரட்சியாளன் ஆகும். அதே காலகட்டங்களில் வள்ளியை கல்யாணம் பண்ணும்போது ஒரு சமூக சீர்திருத்தவாதியமாக அவரை நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதல்ல மாற்று சமூகத்தில் போய் கல்யாணம் பண்ணுறவருன்ற அடிப்படையில் பார்த்தாலும் அவர் தான் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கார். ஸோ ரெண்டு அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர்கள் இந்த சமஸ்தானங்கள்லாம் இணைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்படும், உங்களுடைய வாழ்வியல் காப்பாற்றப்படும், பண்பாடு காப்பாற்றப்படும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த கேள்விக்குறியாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நீங்கள் 5 நிலங்களாக பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி நிலத்துடைய தலைவனாகவும் பார்க்கப்படுறது நம்ம முருகரை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ் கடவுளாக அவர் முருகர் இருக்கார். ஸோ தமிழன்றதுக்கு நான் முதல்ல 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று, புரட்சியாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியமாக இருந்திருக்காங்க காலந்தொட்டு, இன்னைக்கு இல்லை அன்றையிலிருந்து. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை சொல்ல வேண்டிய முதல் கட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தலைவர் கலைஞர்லேருந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும், அனைத்து சாதியினும் அர்ச்சர் ஆகலாம், அதே மாதிரி பெண் ஓதுவார்கள் நியமிக்கப்படுற விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக தான் செஞ்சது. இதில் யாருமே மாற்று கருத்தை சொல்ல முடியாது. அதே காலகட்டங்களில் இன்னைக்கு தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடங்களில் 1000 கோயிலுக்கு மேலே புனரமைச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6071 ஏக்கர் நிலங்கள் மீட்டிருக்கோம். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5579 கோடி. அதே மாதிரி 1355 கோடியில் குடமுழக்குகள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 8436 கோயில்கள் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 3776 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 27 கோயில்களுக்கு ராஜகோபுரங்கள் 63 கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கிறோம். 50 கோடி ரூபாய் மதிப்பில் ஆதி திராவிடர் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருமண மண்டபங்கள், குடியிருப்பு. இந்த பட்டியல்லாம் முதலமைச்சர் இன்றைக்கு மாநாட்டை தொடங்கி வைத்தும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கூட இணையதளங்களையும் அது இந்து சமய அறநிலையத்துறை இணையதளங்களும் இருந்திருக்கு. நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க, காலத்தின் தேவையாக இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு. திமுகவினுடைய தொடக்க காலத்திலிருந்து அல்லது திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த புராண கதைகளை எல்லாம் அது கட்டுக்கதைகள் என்று புறம் தள்ளிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய ஆட்சி இன்று நடைபெறுகிறது. காலத்தின் தேவையாக இந்த புராண கதையை நீங்கள் சொல்கிறீங்க, புரட்சியாளர் என்றும் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தியவர் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ புராண கதைகள்லாம் திமுக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் சொன்ன விஷயம் இன்னைக்கு இந்த நாடை ஒருங்கிணைக்கும் போது என்ன சொன்னீங்க, உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி இந்த நாட்டை ஆளுகின்ற பிஜேபி மோடி அவர்கள் எந்த இடத்துலையாவது மாற்று மதத்தினருக்கு, மாற்று கருத்து உள்ளவங்களுக்கு தன்னுடைய காது கொடுத்து கேட்க தயாராக இருக்காரா? இன்றைக்கி தேர்தல் அவர் எப்படி சந்திச்சாருன்றது யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஸோ அவருக்கு நாம் ஞாபகப்படுத்தணும், தமிழ்நாடுனா யார், தமிழர்னா யாருன்றதை அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஸோ அவருக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ, அவருக்கு சொன்னால் எது புரியும், மதத்தில் சொன்னால் தான் அவருக்கு புரியும். ஸோ அவருக்கு புரியணுன்றதுக்காக நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோமே தவிர வேறு எந்த விதமான நோக்கில். இன்னொரு விஷயம் என்னென்னா, உலக அரங்கில் நீங்கள் இன்றைக்கி முருக பக்தர்கள் மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவர்கள் மூலயமா இந்த பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது நமக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆட்சி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கணும். அதுதான் தளபதி சொன்னது. கோயில் கருவறை வரைக்கும் போகணுன்றது தான் என்னுடைய ஆசைன்னு சொன்னார். யாருக்கு இங்கே நம்பிக்கை இருக்க, நம்பிக்கைன்றதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரதமர் அவர்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாரா அப்படி தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, முருகருடைய இந்த முத்தமிழ் மாநாடுன்றது நீங்கள் தெளிவாக உலக அரங்கில் தமிழர்கள்னால் யாருன்றதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் செய்யணும். நிறைய சமூக நீதிக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக முன்மாதிரியாக இருக்கிற தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தை விட, உத்தரகாண்டை விட, மத்திய பிரதேசத்தை விட, இல்லை பாஜக வலுவாக இருக்கிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம்.
நவக்கிரக ஸ்தலங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இங்கே தான் இருக்குது. 108 வைணவ தலங்கள் பெரும்பான்மையே இங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் காலங்காலமாக கோயில்கள் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது. பெரியாரிய சமூக நீதி கொள்கைகளும் இங்கே வலுவாக தான் இருக்குது. இந்த ரெண்டும் இருக்கிறப்ப அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தின் ஆட்சி தான் தொடர்ந்து 67க்கு பிறகு நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாடு இவ்வளவு நடத்த வேண்டிய தேவை என்பது ஏற்பட்டுக்குன்னு சொல்லிட்டீங்களா, காலத்தின் தேவை. அந்த காலத்தின் தேவை என்பது இறை மறுப்பு கொள்கையிலிருந்து இறை ஏற்பு கொள்கைக்கு பெரும்பான்மையாளர்கள் சென்று விட்டார்கள், உங்கள் பிரச்சாரங்கள் சரியாக சென்றடையவில்லை அல்லது ஏற்கப்படவில்லை என்ற காரணத்தினால் அந்த இறை அன்பர்களை ஈர்க்கின்ற வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறதா? இல்லை, இறை மறுப்பு இறை ஏற்புன்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் எந்த இடத்துலையும் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியாளர்கள் பொறுப்பாக முடியாது. முதல் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களை திருப்திப்படுத்தணும் அவங்கள திருப்திப்படுத்தணுன்றது கிடையாது. யாருடைய மனசையும் நோகடிக்கக்கூடாதுன்றதுல முக்கியமாக தெளிவாக இருக்கணும். எனக்கு ஒரு மதம் பிடிக்குன்றதுக்காக பிரதமர் பேசினார்ல, முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடுங்க, உங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு பேசினார்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர்களும் பேச மாட்டாங்க. முதல் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அதோட அடிப்படையில் நாங்கள் யாரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்களுடைய கொள்கையில் சித்தாந்தத்தில் சமூக நீதியில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எந்த இடத்துலையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி கேட்போமா, 2011 2016 வரைக்கும் இந்த அறநிலைத்துறை மந்திரியா யார் இருந்தா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. இல்லை 2014 2021 வரைக்கும் இந்த அறநிலைத்துறை மந்திரியா யார் இருந்தாங்க? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஏன் அவங்க ஞாபகத்துக்கு இல்லைன்னா அவங்க அந்த துறையை செயல்படவே செய்யலை. அந்த துறைக்கான வேலை என்னன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு தளபதி சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்க அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கோயில்லையே இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ வெளிப்படாக என்னன்னா நாளும் ஒரு திட்டங்கள் தீட்டப்படுது. நாங்கள் தெளிவாக கேட்குறோம்ல, கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் செஞ்ச சாதனைகளும் நாங்கள் செஞ்ச சாதனைகளும் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேனே. 1 கோடிக்கு மேலே கோயில் வருமானம் இருக்கிற கோயில்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆறுபடை வீடு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் திருவரங்கம் தான். அதுக்கு அடுத்தது 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா வெறும் 331 கோயில் தான். அதுக்கு அடுத்தது 2 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வருமானம் இருக்கிற ஒரு கோயில் பார்த்தா 672 கோயில் தான். 10,000லேருந்து 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிறது 3,550 கோயில் இருக்குது. ஆனால் 10,000 கூட இல்லாமல் ஆண்டு வருமானம் 10,000 கூட இல்லாமல் நீங்கள் 10,000த்துக்கு குறைவாக இருக்கிறது 34,082 கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கால பூஜை செய்கிற அரசு திராவிட மாடல் அரசு தான். எல்லோருக்குமான அரசு என்கிற இடத்தில் ஆன்மீக அன்பர்களுக்குமான அரசு, இது பக்திமான்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான அரசு. அதை தான் சொல்றீங்க. அதுதான் எல்லாருக்குமான. தொடர்ந்து பேசலாம். மதிவான் குறுக்கிட்டீங்க சுருக்கமா. அதாவது சகோதரர் சொன்னார், நாங்கள் ஒரு தமிழுடைய பாரம்பரியன்றது 1000 வருஷம் கடந்து நிற்கிறதுல தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு வரைக்கும் அது கம்பீரமாக நிற்குது. நேற்று காலையில் கட்டின ராமர் கோயில் இன்னைக்கு ஒழுகுது. புரியுங்களா? ஒரு நிமிஷம் சம்பந்தம் இல்லாம எது தேவை என்பதை பாருங்க, எது தேவை என்பதை பாருங்க, எது அவசியம் பேசினா பதில் சொல்ல முடியாது. அவசியம் சார்ந்து இருக்க வேண்டிய இடத்துலயும் மதத்தை வச்சு அரசியல் செய்யல, வளர்ச்சிக்கான அரசியல் சொன்னோம், சமூக நீதி அரசியல் சொன்னோம். ஆன்மீகத்துக்கும் மதவாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகம் எல்லாரையும் அரவணைச்சு கூப்பிட்டு போகும், மதவாதம் தான் மட்டும்தான் உயர்ந்ததுன்னு பேசும், மத்த மதங்கள் எல்லாம் இறக்கிதான் பேசும், வேற கட்டத்துல இருக்கும்.